மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சில ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், முக்கியமா இது வந்து பயம்னு கூட சொல்லலாம். என்னன்னா, மேம் எனக்கு வந்து 2-3 மாதங்களையோ இல்ல 6 மாதத்திலயோ எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, வயது 30-35க்குள்ளதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஃபிட்டா இருக்குன்னா, இல்ல திருமணத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு இந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது நீண்ட நேரம் இருக்குமா, இல்ல திருமணத்துக்கு முன்னாடியே நான் எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்தா இது சரியா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேக்குறீங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா விரைப்புத்தன்மை குறையிறது ஒரு பிரச்சனையாக இருக்கு. மேபி அது வந்து நமக்கு கொலஸ்ட்ரால்னாலயோ இல்ல பிளட் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலயோ, சுகர், முக்கியமா இது வந்து டயபெட்டிஸ், சுகர் நிறைய அதிகமா இருக்கு, ரத்தத்துல வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இந்த ஆண்மை குறைபாடுன்றது ஏற்படுது. இப்போ திருமணத்திற்கு 3-4 மாதங்கள் தான் இருக்கு, இமிடியேட்டா எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். திருமணத்துக்கு முன் நான் நிறைய மாஸ்டர்பேட் பண்ணியிருக்கிறேன், மாஸ்டர்பேட் பண்ணதுனால இப்ப எரெக்ஷனே இல்லாத மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நிறைய ஆண்கள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல என்கிட்ட கேட்கும் போதும் சரி, போன் கால் பண்ணியும் கேக்குறீங்க, மேம் எனக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், இந்த மாதிரி 2-3 மந்த்ஸ்ல மேரேஜ் ஆக போது, எனக்கு ஏதாவது கொடுங்க மேம், ஃபேமிலிக்கே தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், இதுல இருந்து நான் கியூர் ஆகணும், நிறைய டைம் மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டேன், நைட் ஷிஃப்ட் எல்லாம் போய் ஒர்க் பண்ணதால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு இதுல இருந்து எப்படி கியூர் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. பொதுவா ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான் அந்த இம்யூனிட்டி, அதாவது இந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா இந்த எரெக்ஷன் அப்படின்றது நிறைய ஆண்களுக்கு இந்த இளம் வயதிலே இன்னைக்கு எரெக்ஷனே இல்ல, விரைப்புத்தன்மையே சுத்தமா இல்ல, மேரேஜ் ஆயிட்டு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலன்ற ஒரு ஃபியர்ல இருப்பீங்க. இந்த மாதிரி எரெக்ஷன் கம்ப்ளீட்டா இல்ல, அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணிருக்கிறேன், இந்த கண்டிஷன்ல சில உணவுகள் வந்து நம்ம கண்டிப்பா எடுக்கணும், சில உணவுகளை நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா விட்டமின் இ அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், இது இரண்டுமே எது எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா மீன் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள்ல நிறையவே இருக்கு. மீன் வகைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு பாத்தீங்களா, சால மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன் வகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும். ரொம்ப ஆயில்ல எண்ணெயில பொரிச்சு எடுக்காம லேசா பொரிச்சுட்டோ இல்ல அதை வேக வைத்தோ அந்த மீனை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனைக்கு இதுவும் ஒரு சிறந்த உணவாகவும் ஒரு தீர்வாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகள், ஸோ இந்த நட்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுல முக்கியமா வேர்க்கடலையை நம்ம மறக்காம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வேர்க்கடலை எடுத்துக்கலாம், ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துட்டு வரணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா பேரீச்சம்பழம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து சிரப் எல்லாம், டேட்ஸ் சிரப் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் அந்த டேட்ஸ் ஒரு நாளைக்கு 4-5 டேட்ஸை எடுத்து நம்ம பால்ல வேக வைத்து சாப்பிட்டோம்னா அதிகமான பலன் வந்து நம்ம பெற முடியும். முக்கியமா ஆண்களுக்கு இந்த கஜூர்காய் அப்படின்றது இருக்கும், பேரிச்சம்பழத்தோட உலர்ந்த நிலையில இருக்கக்கூடியதுதான், அதாவது ரொம்ப பழுக்காம காயாகவே இருக்கக்கூடியதான் அந்த கஜூர்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஜூர்காயோட கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய் சேர்த்து ஒரு 4-5 கஜூர்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி பால்ல நல்லா வேக வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும். திருமணத்துக்கு முன்பு நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு 1 மந்த்ல ரிசல்ட் தெரியும், 2 மந்த்ஸ்ல ரிசல்ட் தெரியும்னா பேசிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விரைப்புத்தன்மை எரெக்ஷன் அப்படின்றது ஆண்களோட உறுப்பு, பிறப்புறுப்புன்னு பார்த்தோம்னா ஒரு மஸ்குலர் ஆர்கன், தசைகளால் ஆன உறுப்புன்னு சொல்லலாம். இந்த தசைகளுக்கு சரியான ரத்த ஓட்டம் போகணும், சரியான நியூட்ரிஷன் வந்து கரெக்டா போகணும். இந்த மாதிரி இருக்கும் சமயத்துல அதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் அதுக்கப்புறம் நர்வ்ஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே கோஆர்டினேட் ஆகி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது இது மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதுதான். அந்த சமயத்துலதான் நமக்கு அதுக்கு தேவையான ஹெல்த்தியான டயட் எடுக்கும்போது இதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. சாலமிஸ்ரி, நான் முன்னாடியே சொன்ன மதன காமேஸ்வர லேகியம், மதன காமேஸ்வர சூர்ணமும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது கூட இந்த சாலமிஸ்ரி சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் ஒரு நிச்சயமான பலனை தருதுன்னு சொல்லலாம். முக்கியமாக
நீர்முள்ளி விதைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்து வகை. அது வந்து சூரணமா கிடைக்கும். இந்த பவுடரோட நம்ம அஸ்வகந்தா சேர்த்திருக்கிறோம், சதாவரி சேர்த்திருக்கிறோம். இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இதோட ஏலரிசியும் சேர்த்து செய்யும் போது அதிகமான பலனை நமக்கு தரும்னு சொல்லலாம். இந்த மருந்தை தொடர்ந்து ஒரு 30ல இருந்து 40 நாட்கள் இருக்கும்போதே நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகைகளால் ஆன மருந்துகளை தொடர்ந்து எடுத்துட்டே வரும்போது நிச்சயமா ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்கள் 60 நாட்களுக்குள்ள நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது. இதை சாப்பிட்டு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஃபீட்பேக்ஸும் ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. இந்த உணவு முறைகளை நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது தான் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். முக்கியமா அவுட் சைட் வெளியில இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுறது, இந்த மாதிரி ஹேபிட் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப திருமணத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொன்ன இந்த உணவு முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணா அந்த பயம் இல்லாம நம்ம திருமணத்தை எதிர்கொள்ள முடியும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அந்த எரெக்ஷன் மற்றும் செமன் இந்த கவுண்ட் குறைவா இருக்கு, மொட்டிலிட்டி குறைவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். இந்த பதிவு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு பதில் இதுல நிறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.